நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போது ஃபேஸ் வேல்யூன்றது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. லைஃப் ஸ்டைலை காமிச்சு ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதோ இல்லை லைக்ஸ் ஏற்றுறதோ அது எந்த விதத்தில் மேக்கப்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சில பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ரொமோஷனையும். அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, வெறும் ஒர்க் போடுறேன், ஏதோ ஒரு ப்ரைடல் மேக்கப் நான் போனேன், ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரைடல் மேக்கப் போனேன் அப்படிலாம் போடுறேன், அது வந்து ஒரு 3000 வியூஸ் தான் போகும். இதுவே என் ஹஸ்பண்டோட இந்த சண்டே ஆயிடுச்சு, எங்கள் மதர்இன்லாவோட இந்த சண்டே ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காசிப் ஏதோ ஒன்று போடுறேன், என் குழந்தை விளையாடுறது இதெல்லாம் போடுறேன், அப்போ என்ன ஆகும்னா வியூஸ் எங்கேயோ பிச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், ஆஹா நம்ம இந்த வீடியோ போடுறதுனால அந்த அல்கோரிதம் புரிஞ்சுப்பாங்க, நம்ம இந்த வீடியோஸ் போடுறதுனால தான் ஹிட் ஆகுறோம், அப்போ போடு பர்சனல். எத்தனையோ பேர் ஒரு 2-3 ஆர்டிஸ்ட் தாங்க அப்போல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. இவங்களுக்கு என்ன இந்த குழந்தைய அதெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் என்ன ஆகுதுன்னா இந்த மேக்கப் மட்டும் போடுறாங்களே அவங்க மேல கவனம் போல, யார் ஒருத்தவங்க காசிப் பண்றது, இந்த ஆர்டிஸ்டை பத்தி பேசுறது, அவங்களோட ஹஸ்பண்டோட வெளியில போறது, அவங்களோட ஹஸ்பண்டோட டிவோர்ஸ், இதை தான் ரசிக்கிறாங்க. இதுக்கும் மேக்கப்புக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லை. பிரைடல் மேக்கப் இப்போ புக் பண்றாங்கனாலே அவங்க வந்து அந்த இன்ஸ்டாகிராம்ல அவங்க பெரிய ஆளான்னு வச்சு தான் புக் பண்றாங்க.